Hi, happy morning student. Glory to Montfort and Sharmila Kindergarten. Children, இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் உயிரெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஒரு சில பேர் தடுமாற்றத்தோடு சொல்கிறீங்க. சில்ட்ரன், ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன பிக்சர் தெரியுதுன்னு. உங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யார் இவங்க? வெரி குட். அம்மா, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் பிக்சரை பாருங்கடி தங்கம். என்ன எழுத்து இது? அம்மா. இப்போ அம்மா மிஸ்ஸு சொல்கிறேன், என் கூடயே சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எழுத்தை உச்சரிக்கணும். இம் மா. மான்னு சொல்லும் பொழுது தலையை சாய்ச்சி சொல்லணும். ஏன்னா இது நெடில் எழுத்து. என்ன எழுத்து? நெடில் எழுத்து. நீண்டு ஒலிக்கிறதுனால இதை நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை மிஸ் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? இம் மா, அம்மா. அடுத்தது என்ன பிக்சர்னு பாருங்கடி தங்கம். வெரி குட், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஆடு. என்னது? ஆடு. ஆ. ஆங்கிறது நெடில். இது நீண்டு ஒலிக்குதுல்ல, அதனால் இது நெடில் எழுத்து. அப்படி சொல்லும் பொழுது நம்மளோட தலை என்ன பண்ணணும்? சாய்த்து சொல்லணும். எங்கே சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆடு. 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 ஆடு எப்படி கத்தும்? கத்தி காட்டுங்க பார்ப்போம். மே மே அப்படி தானே கத்தும். ஓ, சூப்பராக கத்துறீங்களே. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் என்னன்னு பாருங்கடா தங்கம். இலை. என்னது? இலை. 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 இன்னொரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். இலை. இலை. இந்த இலை எதற்கெல்லாம் பயன்படும்? இப்போ ஆடு படித்தோம் இல்லையா? ஆடு சாப்பிடக்கூடியது தான் இலை. அதை இலைன்னு சொல்லலாம், தழைன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பிக்சர் வந்திருக்குன்னு பாருங்களேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பிக்சர்னு? தெரியலையா? ஈட்டி. என்ன பிக்சர்? ஈட்டி. ஈ சொல்லும் பொழுது உங்களோட தலை என்ன பண்ணணும்? சாய்ச்சி சொல்லணும். தலையை நல்லா அசைச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஈட்டி. ஈட்டி. இன்னொரு முறை சொல்கிறீங்களா? இட் டி. ஈட்டி. நல்லா தலையை அசைச்சு சொன்னீங்களா? வெரி குட். இப்போ நம்ம பிக்சர் பார்த்தோம்லடா தங்கம், அதில் உள்ள எழுத்துக்கள் தான். அம்மா, ஆடு, இலை, ஈட்டி. இந்த எழுத்துக்களை வீட்டில் ஒரு முறை உச்சரித்து பாருங்கள், ஒரு முறை எழுதியும் பாருங்கள். இப்போ அடுத்த வர்றது பிக்சர் என்ன? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரியலையா? மிஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சரோட பேர் உரல். என்னது? உரல். எழுத்துக்குட்டி உச்சரிக்கலாமா? இல். உரல். இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம். இல். உரல். அடுத்த பிக்சர் என்னன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களே. வெரி குட், சூப்பர். ஊசி. என்ன பிக்சர்? ஊசி. ஊசி ஒரு முறை உச்சரிக்கலாமா? ஊசி. ஊசி. இப்போ நீங்கள் ஊ சொல்லும் பொழுது உங்களோட தலையை நல்லா அசைச்சு சொல்லணும். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஊசி. ஊசி. அடுத்தது என்னோட பிக்சர் வந்திருக்கு? எலி. என்னது? எலி. எலின்னு பயந்துடாதீங்க. நம்ம அதுக்கிட்ட போய் ஏதாவது சீண்டினா தான் நம்மளை ஏதாவது தொல்லை பண்ணோம். சரிங்களா? எழுத்து உச்சரிக்கலாமா? லி. எலி. இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். லி. எலி. அடுத்தது என்ன பிக்சர்டா வந்திருக்கு? ஏணி. என்னது? ஏணி. சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? தலையை சாய்ச்சி சொல்லணும். சொல்லுங்க பார்க்கும். நீ. ஏணி. ஏணி எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பொருள் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஏணி போட்டு நம்ம அது மேலே ஏறி எடுக்கலாம். அப்புறம் மரத்தில் தேங்காய் பறிக்கிறது,
இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க? ஏணி போட்டு மரத்து மேலே ஏறி அந்த தேங்காவை பறிப்பாங்க. அதுக்குன்னு நீங்களாம் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்களாம் குட்டீஸ் தானே. எழுதவும் உச்சரிக்கவும் தான் கற்றுக்கணும். என்ன ஓகேவா? அடுத்தது என்ன பிக்சர் வந்திருக்கு பாருங்க. 5. என்னது? 5. ஐ இன் து 5. இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம். ஐ இன் து 5. இப்போ நம்ம இது வரலையும் பார்த்தோம்லடா பிக்சர்ஸு. அதோட எழுத்துக்கள் தாண்டா இது. உ உரல். இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம். உ உரல். உ ஊசி. உ ஊசி. இப்போ நீங்கள் ஊன்னு சொல்லும்பொழுது உங்களோட தலை என்ன ஆகுது? சாய்ச்சி சொல்லணும். நல்லா அசைக்கிறீங்களா? இன்னொரு முறை அசைச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். உ ஊசி. அடுத்தது பாருங்க. ஏ எலி. ஏ எலி. நெக்ஸ்ட்டு பாருங்க. ஏ ஏனி. ஏ ஏனி. நீங்கள் இப்போ ஏனி சொல்கிறீங்களே, உங்களோட தலை நல்லா என்ன பண்ணணும்? தலையை நல்லா அசைச்சு சொல்லணும். அசைச்சு சொல்கிறீங்களா? வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ 5. ஐ 5. அடுத்தது என்னடா பிக்சர் வந்திருக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன பிக்சர்? சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்களே, வெரி குட். ஒட்டகம். என்னது? ஒட்டகம். இந்த ஒட்டகம் எங்கே வாழும்னு தெரியுமா? ஒருத்தன் சொல்கிறான் பாருடா, புக்கில் தான் இருக்குது, புக்கில் தான் வாழுங்கிறான்டா. இன்னொரு ப்ளஸ் சொல்லுது பாரு. வெரி குட்டா கண்ணம்மா, சூப்பராக சொல்கிறீங்களே. பாலைவனத்தில் வாழும். எங்கே வாழும்? பாலைவனத்தில் வாழும். சூப்பராக கண்ணம்மா. இப்போ இந்த ஒட்டகத்தோட எழுத்தை உச்சரிக்கலாமா? ஓ இட் ட க இம். ஒட்டகம். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ இட் ட க இம். ஒட்டகம். அடுத்தது என்னடா பிக்சர் வந்திருக்கு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட், சூப்பர். நீங்கள் இதில் போயிருக்கீங்க தானே? எங்கே போயிருக்கீங்க? காரைக்கால் பீச் போகும்பொழுது இந்த ஓடை மேலே போயிருக்கீங்களா? எழுத்தை உச்சரிக்கலாமா? ஓ ட இம். ஓடம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்ப்போம். ஓ ட இம். ஓடம். இப்போ இந்த ஓடம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட தலை எப்படிடா தங்கமாக இருக்கு? சாய்ச்சி சொல்கிறீங்களா இல்லை சாய்க்காம சொல்கிறீங்களா? குட். தலையை சாய்ச்சி தான் சொல்லணும். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ ட இம். ஓடம். வெரி குட். இவங்க யாரு? ஔவை பாட்டி. இவங்கள ஔவையார்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா? லட்டா? இல்லை, நெல்லிக்கனி. என்ன கொடுத்தாங்க? நெல்லிக்கனி. ஔவை பாட்டி நெல்லிக்கனி கொடுத்ததா சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நீங்கள் பெரிய வகுப்புகள் படிக்கும் பொழுது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முழு விவரமாக. ஔவை. ஔவை. இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஔவை. ஔவை. அடுத்தது என்ன பிக்சர்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னடா ஒருத்தவன் கத்தின்னு சொல்கிறான் பாருடா, அதோட என்ன பேருன்னு நான் சொல்கிறேன். எக்வால். என்னது? எக்வால். அதை எப்படி உச்சரிக்கலான்னு உச்சரிப்போமா? ஏ இக் கு வா இல். எக்வால். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏ இக் கு வா இல். எக்வால். இப்போ நம்ம இது வரலையும் பிக்சர்ஸ் பார்த்தோமல்லடா, அதோட எழுத்துக்கள் தான் இது. சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ ஒட்டகம். ஓ ஒட்டகம். ஓ ஓடம். ஓ ஓடம். அடுத்தது பாருங்க. ஔவை. ஔவை. அக் எக்வால். அக் எக்வால். இப்போ இது வரலையும் பார்த்த உயிரெழுத்துக்களை என்ன பண்ணுறீங்க? ஒரு முறை எழுதியும் பாருங்கள், உச்சரிச்சும் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லெவல் 2. லெவல் 2ல் என்ன பார்க்க போகிறோம்? மெய்யெழுத்துக்கள். என்னது? மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னால் என்ன? புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமாடா? மெய்யெழுத்துக்கள் 18. எத்தனை? 18. இப்போது நாம் மெய்யெழுத்துக்களோட சொற்களை உச்சரிக்க போகிறோம். இக் காக்கை. இக்
காக்கை. கா இக்கை காக்கை. இன்னொரு முறை சொல்லுங்க. கா இக்கை காக்கை. காக்கைனா என்ன? காகம். என்னது? காகம். அடுத்தது பாருங்க. இங்க் சங்கு. இங்க் சங்கு. ச இங்கு சங்கு. ச இங்கு சங்கு. அடுத்தது பாருங்க. இச் தச்சர். இச் தச்சர். த இச் ச இர் தச்சர். இன்னொரு முறை சொல்லுங்க. த இச் ச இர் தச்சர். அடுத்தது பாருங்க. தச்சர்னா யாரு? இந்த மர வேலை செய்வாங்கள்ல, யார் மர வேலை செய்வாங்க? கதவு, ஜன்னல், மேசை, நாற்காலி, மர நாற்காலி இவங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம தச்சர்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். இன்ச். இன்ச் இஞ்சி. இ இன்ச் சி இஞ்சி. இ இன்ச் சி இஞ்சி. இஞ்சி எதற்கெல்லாம் பயன்படுத்துவோன்னு தெரியுமாடா? இஞ்சி டீ. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா சட்னியில் போடுவாங்க. அப்புறம் கறி குழம்புக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாருங்கள். இட் பெட்டி. இட் பெட்டி. பெ இட் டீ பெட்டி. இன்னொரு முறை சொல்லுங்கள். பெ இட் டீ பெட்டி. நீங்கள் இப்போலாம் ஊருக்கு போகும்பொழுது ட்ராவல் பேக்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. மிஸ் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஊருக்கு போகும்பொழுது பெட்டியில் தான் என்னோடய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன் நண்டு. இன் நண்டு. நண்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? அம்மா நண்டு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்களே. நண்டு எங்கேருந்து கிடைக்கும்? எங்கேருந்து கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். கரெக்டாக சொல்கிறான ஒருத்தவன். கடல். எங்கேருந்து கிடைக்கும்? கடல்லேருந்து கிடைக்கும். நேரடியாக நம்ம போய் கடல்லேருந்து நண்டு பிடிச்சிட்டு வர மாட்டா தங்கம்? இல்லை இல்லை, மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க? மீன், நண்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு ஏரியாவாக மீன் விற்பனை செய்வாங்க. அப்போ தான் நம்ம அம்மாவோ அப்பாவோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க? நண்டு வாங்கிட்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிரேவி பண்ணி கொடுப்பாங்க. இதோட எழுத்தை நம்ம உச்சரிக்கலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ந இன் பு நண்டு. இன்னொரு முறை சொல்லுங்கள். ந இன் பு நண்டு. இன் நண்டு. இன் நண்டு. இப்போது நம்ம இது வரலையும் பார்த்த எழுத்துக்களோட பிக்சர்ஸை பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்ன பிக்சர்னு? வெரி குட். காக்கை. என்னது? காக்கை. என்ன காக்கை சொல்லி கொடுத்தா மிஸ்ஸு? இக் காக்கை. என்னது? இக் காக்கை. அடுத்த பிக்சரை பாருங்கள். இங்க் சங்கு. என்னது? இங்க் சங்கு. இதாண்டா சங்கு. இவங்க யார்? தச்சர். யார்? தச்சர். இவங்க கதவு, ஜன்னல், மேசை, நாற்காலி இதெல்லாம் அவங்க செய்வாங்க. இவங்க தச்சர்னு இவங்களை சொல்லுவோம். இச் தச்சர். இச் தச்சர். மிஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட், சூப்பர். இஞ்சி. இன்ச் இஞ்சி. இது எதற்கெல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், சூப்பர். இஞ்சி டீ போடலாம். அடுத்த பிக்சரை பாருங்கள். இது என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தது கிடையாது தானே? இட் பெட்டி. மிஸ்ஸு சொன்னோன்னே ஊருக்கு போகும்பொழுது இதில் தான் நான் துணி எடுத்துகிட்டு போவேன். இந்த பிக்சரை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே இது என்ன பிக்சர்னு? வெரி குட், சூப்பர். நண்டு. என்ன நண்டு? இன் நண்டு. இன்னொரு முறை சொல்லுங்கள். இன் நண்டு. இப்போ நம்ம அடுத்த 6 எழுத்தை பார்க்க போகிறோம். இத் கத்தி. இத் கத்தி. க இத் தி கத்தி. பழம் கட் பண்ணுறதுக்கு அம்மா எதை பயன்படுத்துவாங்க? கத்தி பயன்படுத்துவாங்கள்ல. கத்தி எடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த் பந்து. இந்த் பந்து. பந்துனோடனே நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு பயன்படுத்துவீங்களா? அதுதான் பந்து. இப் சீப்பு. இப் சீப்பு. சி இப் பூ சீப்பு. சி இப் பூ சீப்பு. சீப்பு நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்?
தலை வார்றதுக்கு. இம் மரம், இம் மரம், ம ர இம் மரம், ம ர இம் மரம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்துலலாம் என்ன இருக்கும், செடி கொடி மரம்லாம் இருக்குல்ல, இந்த மரத்தோட காற்று நமக்கு உடம்புல பட்டுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இ பாய், இ பாய், பா இ பாய், பா இ பாய். பாய் நம்ம எதற்கு பயன்படுத்துவோம், நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாயை எடுத்து போட்டு தானே படுப்போம், அதுதான்டா. இர் தேர், இர் தேர், தே இர் தேர், தே இர் தேர். தேர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, சனீஸ்வரன் கோவில் தேரோட்டம் ஞாபகம் வருதா, அங்கே தேர் இழுப்பாங்கள்ல அதுதான் தேர். இன்னொரு முறை உச்சரிங்க பார்ப்போம். தே இர் தேர், இர் தேர், இர் தேர். இந்த சொற்களோட பிக்சர்ஸை பார்க்க போகிறோம். இது என்ன பிக்சர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? வெரி குட், சூப்பர். இத் கத்தி. அடுத்த பிக்சர் என்னன்னு பாருங்கள். இந்த் பந்து, இந்த் பந்து. அடுத்தது பாருங்கள். இப் சீப்பு. அடுத்தது பாருங்கள். இம் மரம். என்னது? இம் மரம். அடுத்தது என்ன பிக்சர்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். வெரி குட், சூப்பர் கண்ணம்மா. நாய். என்ன நாய்? இ நாய். எப்படி சொல்லணும்? இ நாய். இது என்ன பிக்சர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கா? இதாண்டா தேர். இர் தேர். என்னது? தேர். அடுத்த இன்னொரு 6 எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இல் சேவல், இல் சேவல். நீங்கள் சேவல் சொல்லும் பொழுது தலையை சாய்ச்சி சொல்லணும். சே வ இல் சேவல். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். சே வ இல் சேவல். இவ் செவ்வாழை. செவ்வாழை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, ரத்தம் ஊறும். என்ன சில்ட்ரன், சாப்பிட்றீங்களா எல்லாரும்? இவ் செவ்வாழை. சே இவ் வாழை, செவ்வாழை. சே இவ் வாழை, செவ்வாழை. இப்போ இதில் நீங்கள் வா சொல்லும் பொழுது உங்கள் தலையை சாய்ச்சி சொல்லணும். இழ் தாழ்பால், இழ் தாழ்பால். தா இழ் இப் பா இல் தாழ்பால். என்னது? தாழ்பால். தாழ்பால் எங்கெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். கதவில் இருக்கும்ல, நம்ம வீட்டில் கதவில் தாழ்பால் இருக்கும்ல, அதுதான். இப்போ இதில் நீங்கள் தா பா இந்த எழுத்துக்களை என்ன பண்ணணும், தலையை சாய்ச்சி சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இல், இல் வால், இல் வால். அப்போ இதில் நீங்கள் எந்த எழுத்தை நீங்கள் தலையை சாய்ச்சி சொல்கிற எழுத்து? வா. வாங்கிற எழுத்து நீங்கள் தலையை சாய்ச்சி சொல்லணும். வா இல் வால். வால்னா என்னடா குட்டீஸ்? வால்னா குரங்குக்கு, நாய்க்கு, பூனைக்கெலாம் இருக்குமே அந்த வால் சொல்கிறீங்களாடா, அது வால். ஓகேவா? இது வால். என்னடா இது வால்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ராஜாக்கள் போரிடும் பொழுது சண்டைக்காக எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துவாங்க, அதுதான் வால். இந்த பிக்சரை உங்களுக்கு மிஸ்ஸு காட்டுறேன். இட் நாற்று, இட் நாற்று. நா இட் ரு நாற்று, நா இட் ரு நாற்று, இட் நாற்று. நாற்றுனா என்ன? வயலில் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நாற்றை ஊன்றி தான் அதிலிருந்து நெற்கதிர்கள் நமக்கு அரிசி வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். இன் மான், இன் மான். மானின் உடலில் புள்ளிகள் இருக்கும். என்ன இருக்கும்? புள்ளிகள் இருக்கும். அது துள்ளி துள்ளி குதிச்சு ஓடும். அது எங்கே வாழ்கிற விலங்கு? காட்டில் வாழ்கிற விலங்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிக்சர்ஸ் தான். பார்க்கலாமா? கண்டுபிடிங்க இது என்னன்ட்டு. இல் சேவல். என்னது? இல் சேவல். இவ் செவ்வாழை. இது என்ன பிக்சர்? இவ் செவ்வாழை. அடுத்து வர பிக்சரை பாருங்கள். இழ் தாழ்பால். என்னது? இழ் தாழ்பால். இது என்ன பிக்சர்னு பார்க்குறீங்களா? கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்?
இதான் நான் மிஸ்ஸு சொன்னேன்னு வால். இது என்னது? வால். இல் வால். இற்று நாற்று. இது என்ன பிக்சர்? நாற்று. இது என்ன பிக்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே பார்த்த உடனே. சூப்பராக கண்ணம்மா, வெரி குட். இன் மான். இன் மான். இப்போ நம்ம பார்த்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ஒரு முறை எழுதி பார்க்கணும், 5 முறை உச்சரித்து பார்க்கணும். என்னடா குட்டி செய்கிறீங்களா? தேங்க்யூடா தங்கம்.